எந்த வயசுல இப்ப வந்திருக்காரு பத்தியில. இளமை இருக்கும்போது இந்த வீணா போன வயல்களா உழைச்சிட்டு, ஆதியில் நான் திமுகவில் இருந்தேன். சரிதான் சரிதான். அப்ப துரோகத்தில் முதல் துரோகம் நீங்க ஆரம்பிச்சதுதான். அடுத்து அதை விட கடைசியா இப்ப இங்க வந்து வீதியில நிக்கிறப்பல முதவே சரி பண்ணியிருந்தா நானும் என் தம்பி வீதிக்கு வந்திருக்க மாட்டான். புரியுதா? அது சேகுவாரா இருக்கான்ல, சேகுவாரா உட்காந்து நண்பர்களோட அரசியல் பேசிட்டு இருக்காப்ல. சேகுவாரா படிச்சுக்கிட்டு இருக்கான், மருத்துவரா படிச்சுக்கிட்டு இருக்கான், டாக்டருக்கு. நண்பர்களோட அரசியல் பேசிக்கும் போது அவங்க அப்பா வந்து, இவங்களோடலாம் சேராத, நோ பாலிடிக்ஸ், இவங்களோடலாம் சேர்ந்து அரசியல் பேசக்கூடாது, படிக்கிற வேலையை பார். அவங்க அப்பா சேகுவாரா. நானும் என் நண்பர்களும் அரசியல் பேசுவது போல நீனும் நண்பர்களும் பேசி இருந்தால் நான் அரசியல் பேச வேண்டிய நிலைமை வந்திருக்காது. நான் படிக்கிற வேலையை பார்த்திருப்பேன். இதைதான் இப்ப எங்க ஐயாட்ட கேட்க வேண்டியது இருக்கு. எப்படி அவரை மட்டும் காட்டு, எல்லாரும் தான் அவர் அவரு பெரிய குற்றவாளி, எல்லாரும் தான், நானும் தான், இவரும் தான், எல்லாரும் சேர்ந்து கொல்லிக்கட்டையை வச்சு தலையை சொரிஞ்சுட்டா ஒரு 25-30 வருஷம். இப்ப கீழே ஓடும்போது எல்லாம் புண்ணா போச்சு. இப்ப என்ன பண்றது தெரியல. 20 அம்சம் கோரிக்கை. இப்ப எவன் காதல விழ போகுது? ஒண்ணும் கிடையாது. இப்ப ஓட்டு ஒண்ணு இருந்துச்சு எங்களுக்கு, அதையும் எஸ்ஐஆர்னு கிளப்பிட்டான். ஆமா, ஒவ்வொரு தொகுதியிலும் போய் கேட்டா 80,000 ஓட்டு இல்ல, 36,000 இல்ல, 26,000 இல்லைன்னு. அதுல எங்க குடும்பத்துல பல பேர், எங்க தம்பிகளுக்கெல்லாம் உயிரோடு இருக்கும்போது செத்துட்டான்னு அவன் போட்டான். அவன் வந்தது செத்தவர்களை, இறந்தவர்களை பட்டியலிருந்து நீக்க, உயிரோடு இருக்கவன செத்தவன்ல செத்துட்டான். டேய், ஏண்டா இப்படி செத்து போனவுக்கு? ஐயோ ஐயோ, அது எப்படின்னு சொல்ல, எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஒரு ஆட்சியை உங்கள் ஸ்டாலின் கொடுத்து கொண்டிருக்கிறேன். எவன் குறை சொல்லுவான்? குறையை தவிர வேற சொல்றதுக்கு என்ன இருக்கு? அங்க என்ன இருக்கு சொல்லுங்க. ஏங்க, அது என்னங்க, தேர்தல் வரும்போது விடுபட்ட பெண்களுக்கு 36 லட்சம் பேருக்கு மறுபடி 36 லட்சம் பேர் விடுபட்டதை நேத்தான் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா 2 மாசத்துல தேர்தல். மடிக்கணினி மாணவர்களுக்கு எப்போ? பிப்ரவரியில. ஏன் மார்ச்ல தேர்தல் வரும்போது ஒரு பாசம் வரும் பாருங்க. எங்க ஊர்ல சாவுக்கு வரும்போது எங்க ஆத்தா மூளையில உட்காந்து சும்மா உட்காந்து அப்படியே இருக்கும். இந்த பாவி மனுஷன் இப்படி விட்டு போயிட்டாப்லையே, இந்த பிள்ளைகளை இப்படி வளர்க்கறதுன்னு தெரியலையே அப்படின்னு. இந்த ஊருக்காரன் அந்த பேருந்து நிலையத்துல இறங்கி அங்க இருந்து அழுவான் பாருங்க. யாய ராசா, நாங்கெல்லாம் இவங்க நமக்கு ரொம்ப பெரிய சொந்தம் இருக்குடா, அழுகிறாங்கடா. நாங்க நினைப்போம் அப்ப படிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப அழுகு, அப்பா இப்படி கதறி உருள்றாங்களேன்னு. அவன் தான் திமுக இந்த பயலுக பயங்கரமா அழுவான். எப்ப அழுவான்? சாவுக்கு. எப்ப அழுவான்? தேர்தலுக்கு. ஏன் அந்த மடிக்கணிய பிப்ரவரி கொடுக்கறது போன வருஷம் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் மறந்துட்டீங்கன்னா அப்ப கொடுத்தா தானே இது திமுக. ஐயா ஸ்டாலின் கொடுத்தது ஓட்டாங்க போடணும். உதயசூரியனுக்கு போடு, அவங்க வீட்டுக்கு விடியும், நாட்டுக்கு விடியுமா? பேச்சாதானுங்க. எத்தனை காலத்துக்கு அந்த தவறை செய்யுது சொல்லுங்க? எத்தனை காலத்துக்கு? ஒவ்வொரு முறையும் இந்த கோரிக்கையை வைத்து அரசு மருத்துவர்கள், அரசு செவிலியர்கள் பணி நிரந்தரத்திற்கு, வேளாண் குடிமக்கள் விளைய வைத்த பொருளை கொள்முதல் செய்யுங்கள், சேமிப்பு கிடங்கு வைத்து எங்கள் விளைபொருளை சேமித்து வையுங்கள். வீதியில் முளைத்தது கிடக்கும் போது ஒரு வழி வரும் பாருங்க. நான் விளை வைத்த பொருளை, என் ஆத்தால் அப்பனும் விளை வைத்த பொருளை வீதியில் போட்டு நனைய வைத்து முளைக்க வைக்கிற நீங்கள் ஆந்திராவில இருந்து பொங்கலுக்கு அரிசி வாங்கி வருகிறீர்கள் என்றால் எங்களை எவ்வளவு தூரம் அவமதிக்கிறீர்கள். ஏன் நெல்ல அவிச்சு அரைச்சு அரிசியா வராத? இது கல்லு மண்ணுமா வந்துருமா? அவ்வளவுதான் நமக்கு மதிப்பு. அவ்வளவுதான். அவ காதல வாங்கிறது இல்லை. ஏன்? வாக்குக்கு காசு கொடுத்தால் வாக்கை வாங்கிக் கொள்ள முடியும் என்கிற நிலை உருவாயிடுச்சு. அறிவார்ந்த பெருமக்களே, அன்னைக்கு வாக்கு செலுத்துகிற மக்கள், வாக்காளர்கள்
தங்களுக்கான ஆட்சியாளர்களை தீர்மானித்தார்கள். இன்று ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தீர்மானிக்கிறார்கள். அதுதான் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தம். என்ன பண்றான்? எனக்கு இவன் 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 என் ஓட்டு, அவன் இருப்பான், மத்தவனை தூக்கு. எங்கே எங்கே போய்கொண்டிருக்கிறது இந்த நாடு? எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது நினைக்கிறீர்கள்? விதை தடுப்பு சட்டம் இருக்கிறது. என்னிடத்தில் தக்காளி விதை இருந்தால் அம்மாவுக்கு விற்க முடியாது. அவரிடத்தில் கத்தரி விதை இருந்தால் நான் வாங்க முடியாது, வாங்கக்கூடாது, சட்டப்படி குற்றம். ஏன்? மொத்த விதையும் சின்சாண்டோ மான்சாண்டோ நிறுவனத்துக்கு வித்தாச்சு. அவன் கொடுக்கிற விதைத்தான் நீங்க வாங்கி விதைக்கணும். இப்ப விதையை தொலைத்து விட்ட ஒரு நாடு நீங்க. அடிப்படையே தப்பு, எல்லாம் தப்பு. இந்த அரசு பணியாளர்கள் வாக்கு நமக்கு வராது என்ற அச்சம் ஏற்பட்டாலே ஒழிய அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்க மாட்டார்கள். இது சத்தியம், நீங்க எழுதி வைங்க. இப்ப ஒருவேளை இவங்க எல்லாம் சேர்ந்து சீமானுக்கோ அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி பாலசுவரம் மாதிரி அவங்களுக்கோ போற்றுவாங்களோன்னு நினைச்சா, காலையில ஐயாவை கூப்பிட்டு இந்த முக்கிய பொறுப்பாளர்களா வாங்க, என்ன உங்க பிரச்சனை, இப்ப விட்டுருங்க, அடுத்த முறை நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு முதல் கையெழுத்து, ஏன்னா முதல் கையெழுத்தே 300 கையெழுத்து போட்டிருக்காங்க. அது மது ஒழிப்பு, உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தம்பிக்கு தெரியும். சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து குறைஞ்சது ஒரு 4 நூற்றாண்டுக்கு மேல போராடுறோம். இவங்க இந்த இடஒதுக்கீடுங்கிற வார்த்தையை நாங்க அதை ஏற்கல. இடப்பகிர்வு, இடப்பங்கீடு, அதுதான் நாங்க கேட்கறது. ஏன்னா ஒதுக்கீடுங்கிறது எங்க ரொம்ப நாளா ஒதுக்கி வச்சிருந்தனாலதான் அதை கேட்கிறோம். அப்புறம் ஒதுக்கீடு, இடத்தையும் கொடுத்து ஒதுக்கி வர வைப்பியாடாங்கிறதான் பிரச்சனை. இப்ப இந்த நிலத்தில் எவனோ அதுக்கு உரிமை கொண்டாடுறான். ஆனால் ஒரே ஒரு மகன், ஒற்றை மகன் போராடி நமக்கு இந்த உரிமை பெற்று தந்தானல்ல, அது எங்க ஐயா ஆனமுத்து ஒருவன் தான். அவன் தான் பெற்று கொடுத்தான். அவன் பெற்று கொடுத்தான் என்பதை தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் சேர்த்த பெருந்தகை எங்களுடைய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள். இன்றைக்கு வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு, சமூக நீதி கோட்பாடு உயிர் போல இருக்கின்றான். அது பாட்டாளி மக்கள் கட்சியின் கொள்கையில் உயிர் கொள்கையா இருப்பதால் தான் அது இருக்குது. அதற்கு பின்னாடி வந்த என் போன்ற பிள்ளைகள் அந்த கோட்பாட்டை உறுதியாக பிடித்துக் கொண்டு நிற்கிறோம் என்றால் அது எங்க ஐயா அவர்கள் ஊட்டி அந்த உணர்வு, காட்டி அந்த பிடிப்பு என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ளணும். எல்லாமே நமக்கு பிரச்சனை இருக்கு. ஆனால் பெரிய பெரிய உற்சாகமும் நம்பிக்கையும் எனக்கு வருவது, இன்னைக்காவது உங்கள் உரிமைக்கு நீங்கள் வீதிக்கு வந்து போராட வந்திருக்கிறீர்கள் என்பதை பார்க்கிற போது பெருமையும் மகிழ்ச்சியும் இருக்குது. ஏனால் கற்றவர்கள் தான் மற்றவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும். ஏன்னா உயிரினும் மேலானது உரிமை என்ற கோட்பாட்டை கொண்ட இனத்தின் மக்கள் நாம். அதான் ரொம்ப முக்கியம். நமது முன்னவர்கள் இந்த நாட்டை ஆளுகிற போது வெள்ளைக்காரன் வந்து நீ கப்பத்தை கட்டிவிட்டு ஆண்டுகொள் என்று சொல்லும்போது கேட்டுட்டு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என் பாட்டன் சேதுபதிக்கோ, என் பாட்டன் தீரன் சின்னமலைக்கோ, மருதுபாண்டியருக்கோ எவ்வளவு சிரமம், எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? ஒன்றும் இல்லை, சரிங்க என்னங்க வேணும், கப்பம் தான் கட்டுறேங்க, கட்டி நானே ஆண்டுக்கிறேன் சொல்ல முடியாதா? முடியும். ஏன் செய்யல? உயிரினும் மேலானது எனது உரிமை. அவன் அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானதுன்னு வச்சான். அப்ப அந்த பரம்பரையில் வந்த நாம் நமக்கான உரிமையை இழந்து விட்டு எப்படி வாழ்வது? இது இல்ல. உங்க பிள்ளைகள் எங்கள்கிட்ட ஒண்ணுதான் இருக்குது, உங்களோட சேர்ந்து நாங்கள் உட்கார்ந்து போராடலாம், அவ்வளவுதான் எங்களுக்கு இருக்கிற வலிமை. இங்கு ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களே, மக்களின் பிரச்சனைகளை அரசு கவனத்தில் எடுக்காத போது மக்களுக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசை, அதிகாரத்தை கையில் எடுப்பதுதான், வேற வழி கிடையாது. இப்ப நாம் என்ன செய்யணும்? இந்த கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றுகிற ஒரு அரசை உருவாக்கணும், நிறுவனம். அதுதான் நமக்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு. இது வேற ஒண்ணும் இல்லை நம்மகிட்ட. அதானே எங்கள் தலைவன் சொல்வான், துன்பத்தை தந்தவனுக்கு அதை திருப்பி கொடுத்துரு.
கடன் வாங்கினா திருப்பி கொடுத்துறோம்ல, அதான கண்ணியம், அதான நாகரிகம், அதான அது தர்மம், அதான அறம். அப்ப எவன் துன்பத்தை தந்தானோ அவனுக்கு திருப்பி கொடுத்துடணும். அப்ப அவன் நமக்கு துன்பத்தை தரான், அவனுக்கு திருப்பி கொடுத்துடணும். என்ன பண்ணிடணும்? எந்த அதிகாரத்தை வைத்து நம் கோரிக்கையை நிறைவேற்ற மறுக்கிறானோ அந்த அதிகாரம் அவனுக்கு இல்லாது செய்யணும். அதான் இங்க இருக்கிறது. அப்ப எவன் நிறைவேற்றுவானோ அவனுக்கு அதிகாரம் அவன் கைக்கு செல்லணும். இதாங்க இருக்கிற வாய்ப்பு. அதை விட்டுட்டு திருப்பி 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 அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டு மறுபடியும் மறுபடியும் வீதியில் நின்று போராடுவது என்பது அது அறிவார்ந்த சமூகம் செய்யற வேலை இல்லை. அது வேலை இல்லை. அதனால இப்போ இந்த கோரிக்கையை நீங்கள் வைத்து போராடுகிறீர்கள். இதில் எல்லா கோரிக்கையும் எங்களுக்கு உடன்பாடு. நான் கூட கேட்டேன் என் தம்பிகள்கிட்ட, இந்த டாஸ்மார்க்கு நான் வேலூர் சிறையில் இருக்கும்போது 300 தம்பிகள் போராடிட்டு இந்த கோரிக்கை முன்வைத்து போராடிட்டு சிறைக்கு வந்தார்கள். அப்போ உட்கார்ந்து பேசிக்கொண்டு இருக்கும்போது தம்பி எல்லாம் சொன்னாங்க, இப்போ இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னா சீருடையோடு சின்ன சின்ன பிள்ளைகள் வந்து மது கேட்குது, அது கஷ்டமாக இருக்குது. என்னப்பா படிக்கிற பிள்ளையே நீங்கள்லாம் இப்படி இது பண்ணுறீங்கன்னா, உங்கள் அப்பங்காசில் குடிக்கிறேன், கொடுத்தா கூட நான் வேறு கடைக்கு போகிறேன்னு சொல்லுது. அப்போ அப்படியே இதயமே நொறுங்கி போகுது. ஒரு தம்பி சொல்கிறான், அழுகிறானா, என்னடா பண்ணுறது, இப்போ நான் எப்படியாவது வந்து இதை மூடு நீ வந்து அப்படின்னா. சார் அப்போ உங்களுக்கெல்லாம் வேலை என்ன பண்ணலாம்னு சொல்லு அப்படின்னா. நாங்கள் ஒன்று செய்கிறோம்னே, பிச்சை எடுத்து கூட பொழைச்சிக்கிறோம், நீ மூடி விட்டுருந்தான். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. அதனால இந்த டாஸ்மார்க்கு பணியாளருக்கு நிரந்தரம் பணி நிரந்தரம்ங்கிறத நான் உறுதி தர முடியாது. வேணா உங்கள் கோரிக்கையை ஏற்று போராடுறேன், ஆனால் நான் வந்தால் மூடிடுவேன். அதான் சொல்லுங்களா, அது எதுக்கு சொல்ல வரேன்னா மாற்று வேலை கொடுத்துருவேன். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு. சாராயம் கிடையாது, சாராயம் கிடையாது. மாற்று வேலை இருக்கு. வேலை இல்லை என்ற சொல்லே தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு நம்மளால செய்ய முடியும். என்ன செஞ்சு விடுவாய், என்ன செஞ்சிருவீங்க சீமான்? நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. நீ விருத்தாச்சலத்திலே இரு, நான் அரசு வேலையோட வாரேன். இங்க என்ன வேலை? கரும்பு, கரும்பு போடா, கரும்பு 5000 ஏக்கர்ல போடா தொழிற்சாலைய, வெள்ளம் எடுக்கிறத போடா தொழிற்சாலை, கரும்பு சக்கையிலிருந்து சாப்பாடு தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை போடா, எத்தனால் பெட்ரோல் தயாரிக்கிற தொழிற்சாலை, அந்தந்த இடத்துல தொழிற்சாலை. வாழும் இடத்திலே அரசு பணி. என் மக்களுக்கு கல்வியை உலகத்தரத்திற்கு நம் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுங்கள். பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, நாட்டின் செல்வங்கள். ஆக சிறந்த கல்வி உலகத்தரத்திற்கு தனி ஒரு முதலாளி அவனால் சிறந்த கல்வியை தர முடியும். 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அரசால் தர முடியாதா? இது கேள்வி. வா மோதுவோம். தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்லூரி சிறப்பா இருக்கா, தனி ஒரு முதலாளி நடத்துறது சிறப்பா இருக்கா? வா மோதுவோம். அப்ப ஆக சிறந்த கல்வி இலவசம், காசு கிடையாது. உன் தாய் உடல்நிலை சரியில்லை, உன் தாய் அல்ல, தேசத்தின் தாய். உன் தந்தை அல்ல, தேசத்தின் தந்தை. 1 ரூபாய் 1 கோடி மருத்துவம். முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் இருக்கு. வாடா, அதான்டா ஜனநாயகம். எங்க வாடா, நான் வைத்தியம் பார்க்கிறேன், காசு 1 ரூபா செலவில்லை உனக்கு. அப்புறம் வேற என்ன செய்வ? நானே வேளாண்மை செய்கிறேன். வேளாண்மை செய்வது அரசு பணியாக மாறுகிறது. ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணியாக மாறுகிறது. நாட்டு கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு, வாத்து எல்லாம் அரசு பணி. அவனவன் வாழ்விடத்துல என்ன உனக்கு செலவு? என்ன செலவு? பசி கிடையாது. முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், அங்காடி நாமளே வச்சிடறோம். அவனவன் வாழ்விடத்துல எல்லாம் கிடைக்கும். இந்த கேவலப்பட்டங்க மாதிரி மாசத்துக்கு 1000 ரூபா. தம்பி சொல்றாரு பாலு, மாசம் 12,000 ரூபா தான் யாருக்கு? இந்த அரசு பணியாளர் டாஸ்மார்க் இருக்கு. அம்மாவுக்கு 1000 ரூபா, அம்மாவுக்கு 1000 ரூபா. இதை வேற அது சக்சஸ்ஃபுல் ஸ்கீம்னு வேற நம்ம கிட்ட சொல்றாங்க. நல்லா வெற்றிகரமா போகுது. நம்ம ஊர்ல, எங்க ஊர்ல அம்மா களை எடுக்க வர்றவங்களுக்கு, நாத்து நட வர்றவங்க, களை பறிக்க வர்றவங்களுக்கு எல்லாம் 300 ரூபா, 400 ரூபா, 500 ரூபா சம்பளம் கொடுக்குறா.
30 ரூபா சம்பாரிச்சுக்க முடியாதா எங்கள் அம்மாவால் என் தங்கச்சியால் ஒரு நாளைக்கு? ஒரு இட்லி 30 ரூபாய்க்கு விற்கிது, ஒரு இட்லிக்கு காசு சம்பாதிக்க முடியாதாடா? இதுக்கு கூட வக்கற்ற நிலையில் எங்கள் ஆத்தால வச்சுட்டு 1000 ரூபா கொடுத்தேன், 1000 ரூபா கொடுத்தேன். என்ன நீ சோழ ராஜராஜ சோழ மூவேந்தர் பரம்பரை சொத்தம் பட்டு வித்து கொண்டாந்து கொடுத்த? 10 லட்சம் கோடி கடன் ஆக்கி வச்சிருக்க நீ. 80,000 கோடி வட்டி கட்டுற நீ. கடங்காரப்பைய எங்க தலையில கடனை வச்சுட்டு போய் அங்கே கடற்கரையில் படுத்துருவேன். நாங்கள் காலங்காலமாக இங்கே வட்டி கட்டிட்டானோம். எப்படி இருக்கு பாரு. ஐயோ இது உங்களை நல்லா இருப்பிய. எனக்கு போடுங்க போடாமல் இருங்க. என் தம்பி பால் சொல்கிற மாதிரி எங்களுக்கு போடுங்க போடாமல் இருங்க. ஆனால் யோசிச்சு போடுங்க. பாத்திரம் அறிஞ்சு பிச்சையை போடுங்க. என்னம்மா எந்தையாவது எவனுக்காவது போட்டு மறுபடியும் இன்னொரு தடவைலாம் எங்களை போராட கூப்பிடாதீங்க. ரொம்ப சோர்வாயிருது. ஏடா திருப்ப 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 அப்படின்னு. ஒரு தடவை தவறு பண்ணலாம், 2 தடவை தவறு பண்ணலாம். இப்படியா 60 வருஷமாவா எங்களை பாடுபடுத்துவியே? கரும்பு கரும்பு. அதனால அறிவார்ந்த பெருமக்கள், காலையில் ரொம்ப நேரமா நீங்க இருக்கிறீங்க. இதுல இருள் வேற ஆயிருச்சு. ஒரே லட்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்த ஒரு ஆட்சியை உலக வரலாற்றில் நீங்க எழுதி வைத்திருக்கணும். பொன்னாட்டில் எங்களுக்கு பின்னாடி வரைய தலைமுறை எழுதும். கள்ளச்சாராயம் குடிச்சு நான் கூட சொன்னேன், சாகிறதுன்னு ஆயிடுச்சுன்னா சனி ஏதாவது விஷம் கஷ்ட குடிக்காத, சாராயத்தை குடி செத்துப்போ. அது ஒரு தூக்குல தொங்குனாரு. அதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத. இல்லை யாராவது நடிகை வந்தால் பார்க்க போய் கூட்டத்தில் போய் நெறி செத்துப்போ. அப்போவாது 10 லட்சம் கொடுப்பான். ஒன்று குடிச்சிச்சா இல்லை நடிக்கிறவன கூத்தாடிய பார்க்க போயிச்சான். 2ல் 1 சான். நாட்டு பாதுகாப்புக்கு இராணுவத்திலாம் போய் செத்துறாத, 10 பைசா தர மாட்டான். ராணுவ வீரன் அவனா ராணுவ வீரனா? இந்த நாட்டு விடுதலைக்கு தூக்குல தொங்கினவன் எங்கே புதைக்கப்பட்டிருக்கான்னு தெரியாது. ஆனா இவங்க உலக புகழ்பெற்ற கடற்கரையில 2 ஏக்கர்ல படுத்திருக்காங்க சென்னையில. இவங்க எல்லாம் மாறி ஒரு கேடுகட்ட கூட்டம். இந்த பாருங்க, இந்த நாடு இவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது என்பதை அறிவார்ந்த பெருமக்கள் நீங்கள் அறிவீர்கள். எல்லாவற்றையும் மாற்ற முடியும். மாற்றம் என்பது மானுட தத்துவம். மாறாது என்ற சொல்லை தவிர மற்றவை அனைத்தும் மாறிவிடும். மாற்றம் என்பது சொல் அல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் போராட்டமும் வெல்லும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.